நோன்பு வச்சுட்டு இன்னைக்கு பொழுது எப்படியாச்சும் கடத்திடணும். ஹே வர்றியா, ஃபோனில் கேம் விளாட்லாம். சரி வா. ஹே ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கவும் தலை ரொம்ப வலிக்குதுப்பா. நம்ம கேரம் விளாட்லாம். ஆமாம், எனக்கும் தலை வலிக்குது. டைமிங் செட் பண்ணி கேரம், செஸ்ஸு, கிரிக்கெட்டுன்னு விளாட்லாம். ஆமாம், ரமலானில் தான் டைம் கிடைக்கும், மற்ற நாள்லாம் பிஸியாகிடுவோம். ஆமாம் ஆமாம். ஹே என்னப்பா, நான் குரான் ஓதிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் விளையாடுற சவுண்டு தான் அங்கே வரையும் கேட்குது. நீயும் வாலிஷா விளாட்லாம். ரஹானல்லா, அல்லாஹ்வே குரானில் சொல்கிறான், உங்களை வீண் விளையாட்டுக்காக படைக்கல அப்படின்னு. அது மட்டுமல்ல, இந்த ரமலான் மாதத்துல தான் அல் குரான் ஷெரீஃப் இறக்கப்பட்டுச்சு. இந்த மாதத்துல கூட இந்த குரானை நம்ம ஓதலைன்னா இது நமக்கே செய்கிற பெரிய அநியாயம். அப்படி அந்த குரானில் என்ன இருக்குது? இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். ச்சே, ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இந்த குரானில் என்ன இருக்குன்னு கூட ஆராயாமல் இருக்கோம்ல.